அந்த செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு என்பது பார்க்கப்படுகிறது. ஹுண்டாய் i20 ரக கார் என்பது இதற்காக பயன்படுத்தப்பட்டது எனவும் அந்த கார் வெடித்த பொழுது அதில் 2 அல்லது 3 பேர் உள்ளே இருந்ததாக அங்கிருந்த விட்னஸ் சாட்சியங்கள் கூறுவதாக டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். முதற்கட்டமாக LNJP மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்ட 15 பேரில் முதற்கட்டமாக ஒரு 9 பேர் வரை உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். செங்கோட்டையினுடைய அந்த ஒரு சிக்னல் அருகே மெதுவாக ஊர்ந்து சென்ற இந்த ஹுண்டாய் i20 ரக வாகனமானது சிக்னல் அருகே நின்றவுடன் இந்த ஒரு வெடிப்பு என்பது ஏற்பட்டுள்ளது என்பதையும் டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தற்பொழுது உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரதமர் மோடியை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு பல்வேறு முக்கிய ஆலோசனையை நடத்தியிருக்கிறார். முதற்கட்ட ஒரு அறிக்கையும் அவர் வழங்கியிருப்பதாகவும் NIA, NSG மற்றும் டெல்லி காவல்துறை அதிகாரிகளோடு ஆலோசித்த பிறகு இந்த குண்டுவெடிப்பு தொடர்பான பல்வேறு தகவல்களை பிரதமருக்கு அவர் விளக்கியுள்ளதாகவும் மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் சம்பவ இடத்தில் அமோனியம் நைட்ரேட் இருக்கிறதா என்ற ஒரு ஆய்விலும் தடவியல் நிபுணர்கள் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இன்று காலை ஃபரிதாபாத்தில் கைப்பற்றப்பட்ட அந்த ஒரு அமோனியம் நைட்ரேட்டுக்கும் இந்த குண்டுவெடிப்பிற்கும் ஏதேனும் தொடர்புகள் உள்ளதா, இந்த தொடர்பான பல்வேறு ஆலோசனையும் ஆய்வையும் அவர்கள் மேற்கொண்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தற்பொழுது வரையிலும் 24 பேர் தற்பொழுது சிகிச்சைக்காக அவர்கள் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களில் 3 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக லோக்நாயக் மருத்துவமனையினுடைய நிர்வாகம் தற்பொழுது தெரிவித்துள்ளது. பல்வேறு இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற ADGP சேகர் மாணிக்கம் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மிக கொடூரமான ஒரு தாக்குதல் உச்சக்கட்ட பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய டெல்லி செங்கோட்டையில நிகழ்ந்திருக்கு. பொதுவாக நீங்க காவல்துறையில பணியாற்றி இருக்கிறீங்க, மிகுந்த அனுபவம் இருந்திருக்கும். பொதுவாக இப்படி பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துல ரொட்டீன் ஒர்க் எப்படியா இருக்கும் சார்? அதாவது இது ஒரு துரதிருஷ்டமான ஒரு இன்சிடென்ட். ஃபர்ஸ்ட் யார் இறந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு அனுதாபங்கள் நம்ம தெரிவிக்கணும். ரெண்டாவது இது பாதுகாப்பு வளையங்கிறது அது டீப்பா இருக்கிறது நியூ டெல்லி தான். இது ஓல்டு டெல்லி. எதுவும் மக்கள் தொகை நெரிசலான இடம். அந்த மெட்ரோ ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன், அதாவது போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல பாதுகாப்பு வளையங்கிறது ஒரு மினிமம் லெவல்ல தான் இருக்கும். பெரிய ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணதா இருக்காது. பட் CCTV எல்லாம் இருக்கும், அது வேற விஷயம். இந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளேயே நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் இது கொஞ்சம் ஓப்பன் ஏரியா. ரெண்டாவது இப்ப டெல்லி போலீஸ் சொல்றத பார்த்தா அது அவங்க ஏதோ மூவிங் வெஹிக்கிள்ல தான் ஒரு இதுல வந்திருக்காங்கன்னு தோணுது. இன்னும் முதல்ல CNGன்னு சொன்னாங்க. இப்ப மேபி இது பிளாஸ்டா தான் இருக்கலாம். ஏன்னா இந்த ஒரு 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 அலர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க UPல எல்லாம். அதனால ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. டெல்லி